வைக்க போது மாபெரும் கொலை நடந்து விட்டது ஐயா. மாபெரும் கொலை நடந்து விட்டது ஐயா. கொலை நடந்து விட்டது. கொலை நடக்கிறது. அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செஞ்சதே நீ. நீதி தவறாமல் இந்த மகேந்திராவின் ஆட்சியை சிறப்பான முறையில் ஆட்சி புரிந்து வருகிறேன். என்னுடைய ஆட்சியிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு இவை அனைத்து நடக்கிறதா? இந்த கொலை செய்த கொடியவன் யார் அவன்? நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். இந்த கொலை செய்தது யார் என்பது எனக்கு தெரியும். கொலை செய்த கொடியவன் யார் என்று உனக்கு தெரியுமா? அப்படி உனக்கு தெரிந்தால் அவனை என்னிடத்திலே கொள்வதை நிறுத்தி உனக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். உண்மையாக சத்தியமாக உறுதியாக அகற்றம் பண்ணவா கணம் போட்டான் அவர்கள். இதற்கு சரியான சீத பேட்டியா? நீதிபதி அவர்களை நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். கொலை செய்தல் யார்? கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். சொல்லட்டுமா? கொலைகாரன் யார் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அவன் முகம் இந்த ஏழை பெண்ணை கதற கதற கெடுத்து கொலை செய்த குற்றவாளி என்ன? தைரியமா சொல்லப்பா. நான் இருக்கிறேன். நீ இருப்ப. கொலைகாரன் யார் தெரியுமா? ஐயோ அம்மா குத்துறாண்டி அம்மா. குத்துறாண்டி அம்மா. ஐயோ எவனோ கொலை பண்ணான். நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும். கொலை செய்தது கொலை செய்தவன் தான். இந்த கொலை செய்தவன் யாரப்பா? இந்த கொலையை செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான் ஐயா. ஏன் இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றான்? ஆமா ஐயா. கற்பழித்து கொலை செய்த கொடியவன் யார் தெரியுமா? அந்த கொடியவன் யார் தெரியுமா? உன் நாட்டை வச்சிருந்த காரணம் வேலையில வெட்டி பையன் என் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறார். கொலைகாரன் நான் அல்ல. தீர விசாரிக்கிறேன் ஐயா. இல்லை ஐயா, கொலை செய்தபடி வந்தா. அம்மா ஒரு ஏழை என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த அரண்மனைக்கு வந்ததே தவறு. வந்தது இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் குற்றவாளி என்று விளக்கின்றாயே. இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்தில் ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் என்று விளக்கி விட்டார். அவர் யார்? எப்பேற்பட்டவர்? இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். அப்பேற்பட்ட இந்த உத்தவரை பார்த்து ஒரு கொலைகாரனை உரைத்து விட்டாய். கொலைகாரனை உரைத்து அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கிறது. இத்தனை பேர் இருக்கிற சமயம் அமைச்சரை மட்டும் சொல்ல வேண்டும். பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக இறக்கம் என்று யாருன்னு எனக்கு தெரியாது. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் எப்படிப்பட்டவன்? மேலே பூமாதேவி
ஆகாயவாணி சாட்சியாக இந்த பெண்ணை நான் கொலை செய்வேன். அப்பையா ஐயோ, மாத்தி மாத்தி சொல்லிட்டேன். தவளை வாயால கட்டிட்டு மாட்டிக்கிற மாதிரி இவனையே மாட்டி பாப்பாரு. மேடியா பூமாதேவி காலை கற்பிக்கிறான். தோலை உரிப்பாங்க. டேய், இங்க இரு பையன், டேய். அப்ப எனக்கும் அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவகுடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாய வாணியாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் தான் செய்திருக்க வேண்டும். ஏய், நவரசே. அமைதியாக இருக்க விட்டது. அம்மாய் இப்போதுதான் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு தாயகம் வந்திருக்கிறார். தாய் தந்தை மறுக்கிறார். பெரியவர்களாக பேசும்போது அமைச்சரே, இது என்னுடைய நாடு, என் தந்தை என் நாட்டுக்கு மன்னர், நான் என் நாட்டுக்கு இளவரசி. இந்த நீதிமன்றத்தில் பேசுவதற்கு அனைத்து உரிமைகளும், ஏன் அனைத்து தகுதிகளும் எனக்கு உண்டு. அதை சொல்வதற்கு நீயா? நாட்டு அமைச்சர் வாயை மூடு. அப்பா, சரியான முறையில் விசாரித்து இவனுக்கு நீங்கள் தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். எனக்கா? அப்பா, இந்த கொலை நடந்த இடம் எங்கே? ஐயா ஐயா, இந்த கொலை நடந்த இடம், இந்த கொலை நடந்த இடம் பச்சாமரை குளம். பையன் உட்காந்து பார்த்த மாதிரியே சொல்றான். மேலே எடுக்க சொல்லு, கிளம்பலாம். கொலை நடந்த இடம் 1.5 மணி நேரம் நாட்டிற்கு தண்ணீர் கொஞ்சம் அதிகம். ஒத்தாமரை குளத்திற்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து மறக்கப்படாத உண்மை இது. இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தேன் செய்திருந்தா ஒருவர் பார்த்திருக்கலாம். அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் இதற்கு யாரா சாட்சி? அல்லவா? இந்த கொலைக்கு சாட்சி யாரு? இந்த கொலைக்கு சாட்சி யாரப்பா? சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? ஐயா ஐயா, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவை மனசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவை அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவை அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வரா அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லாரான் மனம் கல்லார் போன மனிதர்களா? சதி செய்ய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதி செய்ய செய்பவன் புத்திசாலி, சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. சதி செய்ய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்லிடவன் அதிகாரி. உண்மையை சொல்லிடவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லார் போன மனிதர்களாலே. ஐயா, இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த கொலைக்கு சாட்சி நான் யாரையா சொல்லுவது? இந்த கொலைக்கு காட்சி சாட்சி சாட்சி இந்த விண்ணையோ இந்த மண்ணையோ கட்டி காக்கும் அந்த முனீஸ்வரன் தான் சாட்சி. ஐயா, அந்த முனீஸ்வரன் தான்.
இந்த விண்ணையும் மண்ணையும் கட்டி காக்கும் அந்த ஜடா முனீஸ்வர சாட்சியம் கடவுள் அந்த முனீஸ்வர சாட்சியா அந்த முனீஸ்வரர் வந்து சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். கல்லாக இருக்கக்கூடிய அந்த முனீஸ்வரர் எப்படிங்க சாட்சி சொல்ல வருவான்? இப்படி வருவான். ஒருவேளை கல்லாக இருக்கக்கூடிய முனீஸ்வரர் சாட்சி சொல்ல வந்தானா ஊர்ல எத்தனை நாட்டமக்கார் மாட்டுவாங்க தெரியுமா? கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது. கண்ணால் பார்த்த சாட்சி. ஐயா ஐயா இதோ இருந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? இதோ இருந்து பிணமாக கிடப்பது என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகத்தி. ஐயா என் தங்கச்சி ஐயா, என்னுடைய பேர் சுந்தர் ஐயா. ஆமா ஐயா. அண்ணனுடைய சாட்சி செல்லுபடி ஆகாது. கண்ணால் பார்ப்பது பொய், போய் காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகினாலே சொந்தக்காரன் சாட்சி செல்லாது. சாட்சி இல்லாத வழக்கு வழக்கை சாரிகள் இல்லாத சங்கீதம் சங்கீதம் ஏற்று கூட்டுக்கு உதவாது. உதவாது. சொந்தக்காரன் சாட்சி செல்லாது. விளக்கு எடுத்து ஐயா 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 என் தங்கைக்காக இந்த அண்ணன் குரல் சாட்சி செல்லாதா? என் தங்கைக்காக இந்த அண்ணன் குரல் சாட்சி செல்லாதா? ஐயா ஐயா என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும் ஐயா. என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் ஐயா. என் தங்கையை நான் செல்லமா வளர்த்த ஐயா. ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சியே என் மார் மீது மணி மீது தூக்கி போட்டு வளர்த்த ஐயா. பஞ்ச மண்டையா என் தங்கச்சி. என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சன் என்று நான் பலமுறை எடுத்து கூறியோ நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் எனக்கு சரியான நீதி கிடைக்கவில்லையே. என் தங்கைக்கு சரியான நியாயம் வழங்கவில்லையே ஐயா. ஐயா இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மா மன்னெல்லாம் வாழ்ந்த புண்ணிய பூமி. ஒரு பசுவின் கண்டுக்காக தன் மகனை தேர் கண்டு கொண்டார மனித சோழன் அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்தா நீங்களா? இப்படி ஒரு நீதியை வழங்குவது ஒரு புறாவுக்காக தன் தசையை அறுத்தரித்தார சிவ சக்கரவர்த்தி அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்தா நீங்களா? இப்படி ஒரு நீதியை வழங்குவது ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரைய பரிசாக கொடுத்தாரே பாரி வல்ல அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்தா நீங்களா? இப்படி ஒரு நீதியை வழங்குவது ஐயா என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும் ஐயா. ஐயா ஒரே தங்கையை பிரிந்து நான் தவிக்கிறேன் ஐயா. என் தங்கையை பிரிந்து நான் துடிக்கிறேன் ஐயா. என் தங்கைக்கு நீதி கிடைக்காததால், என் தங்கைக்கு நியாயம் பிடிக்காததால் என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தலைமையில் வாழ்கின்றனோ, என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தலைமையில் தவிக்கின்றனோ அதே போன்று இந்த ஏழை என் வயிறு சாபத்தை தர போறேன். என் வயிறு சாபத்தை தர போறேன். ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சியை நான் செல்லமா வளர்த்த ஐயா. என் தங்கையை பிரிந்து இப்படி அனாதையா தவிக்கிற ஐயா. என் தங்கை பிரிந்து எப்படி தவிக்கின்றனோ அதே போன்று உன் நாட்டை இழந்து, நாட்டு மக்கள் இழந்து, பெற்றெடுத்த பிள்ளைகளை பிரிந்து, கட்டிய மனைவிழந்து நடு வீதிக்கு அனாதையாக வருவாய். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். தூக்குடா தூக்கு ஓடு போதும். அவரு நீதிமன்றத்திலே தன்னுடைய தங்கைக்கு நீதி சரியாக கிடைக்கவில்லை என்பதனால் மனமத்து நொந்து ஒரு ஏழை எனக்கு சாபமிட்டு போகிறார் ஐயா, சாபமிட்டு போகிறாரே. அவர் வளர்த்த சாபம் எனக்கு பலிக்குமா? நான் இருக்கிறவரை பார்த்துக் கொள்கிறேன். ஒரு ஏழை கொடுக்க சாபம் போகிறதா? அவளை வேண்டாம், அமைதியாக புறப்படுங்கள். உன் நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? புறப்படு, பார்த்துக் கொள்கிறேன். என்ன அனைவரும் சென்று விட்டார்கள். என்னை வழி மடக்க காரணம் என்ன?
உன்னை வழிமறிக்க காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கொலையை நீதான் செய்திருக்க வேண்டும். இந்நாட்டு அமைச்சர் கொலை செய்ததை உன் கண்களால் பார்த்தாயா? என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. நீதிமன்றத்தில் அவர் செய்த தவறை மூடிமறைப்பதற்காக ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவிடுத்து கேட்டாயா? என்ன வார்த்தை அது? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாய வாணிகாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் நான் எத்தனோ நான் சொல்லுவேன். நாடகம் முடிச்ச பேர் முடிதா தண்ணி ஊற்றி தலைக்கு குடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறான். இளவரசி அமைச்சர் ஏதோ குட்டு ஓடி. இது ஒரு பெரிய குற்றமா? இது உனக்கு குற்றமாக தெரியவில்லையா? உள்ள சொல்ற வசந்த வெளியே வந்து சொல்ல மாட்டான். காயில ஒன்னே முக்கா பங்கு கேக்குறான். ஆரம்பத்துல போட்ட முக்காடு ஒண்ணு இருக்காரு. அவன் எத்தனை மணிக்கு வெளியே வருவான்? இளவரசி எங்களை எதிர்த்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. இது பணங்காட்டு உன்னுடைய உருட்டிலுக்கும் இவனுடைய மிரட்டலுக்கும் பயப்படுவன் நான் கிடையாது. நான் யார்? இந்நாட்டு இளவரசி. ஆமா, என்னுடைய தந்தை எதற்காக இவனுக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார்? நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அதாவது கண்ணிமை எப்படி கண்ணை காக்கிறதோ அதே போன்று நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு எப்போது ஒரு குறைகள் வந்தாலும் அந்த குறையை நேரில் சென்று தீர்த்து வைப்பது யாருடைய கடமை? அமைச்சர் உடைய கடமை அல்லவா? அமைச்சர் இருக்கின்றாரே, பார்க்கும் பெண்களை கற்பழிப்பதும் கொலை செய்வதும் கொள்ளை அடிப்பதும் குல தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்போது சொல்கிறேன், மரியாதை கொடுத்தால் நல்லது. அமைதியாக சென்று விடு, இல்லை என்றால் நிலைமையே மாறிவிட ஜாக்கிரதை. இப்பொழுது மட்டும் கூறுகின்றேன், தர்மத்தில் வாழ்வதனை சூதுகம் சொல்கிறார். மீண்டும் தர்மம் வெல்லும். இன்று தப்பித்து விடலாம் என்றால் ஒரு நாள் நிச்சயமாக என்னுடைய தந்தையிடத்தில் அகப்படலாம். அப்பொழுது உனக்கு தகுந்த தண்டனை. ஒரு விளக்கு அணைத்தா ஒருத்த வீட்டு தாலி அறுத்தா தாலி அறுத்த செய்ய வேண்டும்.